வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம்னா, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை என்ற படம் தான். இப்போ பார்த்தீங்களா, படிக்க கூட நேரம் இல்ல, என் படம் பார்க்க கூட நேரம் இல்ல. ஆனா இவங்க காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. காதலிக்க என்கிட்ட நிறைய டைம் இருக்கு. ஆனா படிக்கவும் படம் பார்க்க என்கிட்ட டைம் இல்லை. அங்க ரொம்ப பேசாம படத்தோட ஆரம்பத்துல போகலாம் சார். படத்தோட ஆரம்பத்துல நீங்க பார்த்தீங்களா, நம்மளோட ஹீரோயின் நித்யா மேனனை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சும்மா வாய்ஸ் ஓவர் தர மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இன்னும் குழந்தை அவர் மேலே இஷ்டம் இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா இப்போ சடன்லி பார்த்தீங்கன்னா குழந்தை மேலே இஷ்டம் வந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான மாதிரி, வயசு கொஞ்சம் ஆகுற மாதிரி. அதனால அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பண்ணணும், குழந்தை வரணும் வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிற மாதிரி அதுக்காக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து அந்த சீன்ல அப்படியே காமிக்கப்படுனா பார்த்தீங்கன்னா, அவர் பக்கத்துல அவரோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்து இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப்னு போறாங்க. ஐவிஎஃப் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இந்த மேத்தரே பண்ணாம அப்படியே ஸ்பெர்ம்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க ஃபீமேலோட பாடியில். ஐ திங்க் தாராள பிரபு படம் பார்த்துருப்பீங்க, ஹாரிஸ் கல்யாணோட படம். அந்த மாதிரி மெத்தட். அவங்க என்ன பண்ணாங்க, பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல அண்ட் இவங்க உக்காந்து இருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்களா, நீங்க கரெக்டான டைம் வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் கொஞ்சம் மாசம் போயிருக்கா, உங்களுக்கு கெப்பாபிலிட்டி எந்த இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரூம்ல இருக்காங்க. ரூம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஓவர் திங்க் பண்ணாங்க. ஓவர் திங்க் இந்த குழந்தை வச்சுக்கலாமா, இந்த குழந்தை வேணாமா அப்படியே ஓவர் திங்க் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்கு அப்பா யார் இருப்பாங்க ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கூட ஸ்பெர்மை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுறாங்க. அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நர்ஸ் இருப்பாங்க. நர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்யா மேனன், அதான் ஹீரோயினோட சொந்தக்காரங்க தான் போல. அப்படியே அது அந்த சீனை கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அந்த சீனை பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 months பிஃபோர் இந்த சீன் நடக்கிற ஹாஸ்பிட்டலில் ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 months பிஃபோர் காமிக்கிறாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்காங்க. அண்ட் அந்த வீட்டில் அப்படியே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இருக்காங்க. அம்மா அப்பானா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சடன்லி வந்து கேள்வி கேட்குறாங்க, நீ ஏன் கரனை கூப்பிட்டுப்பாங்க. கரண் பார்த்தீங்கன்னா அதான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க மாதிரி ஒரு செத்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்க போகிற அவங்க என்ன சொல்கிறாங்களா, நீ ஏன் கரனை கூப்பிட்டு போய் சாரி வாங்க வச்சிட்டேன், ஒரு குடும்பம் பூரா நீ என்ன புடவை தானே வாங்கிட்டு இருக்கணும், ஏன் சாரிலாம் வாங்கினா அப்படியோ சும்மா ஃபேமிலியாக பேசிக்கிறாங்க அந்த கொஸ்டினில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஹீரோயின் அண்ட் அந்த பிஎஃப் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சாரி கடையில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ என்ன பேசிக்கிறாங்களா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம், அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விசா அப்ளை பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் முடிச்சு நம்ம அப்படியே அமெரிக்கா போகிற மாதிரி தான் பிளான். ஆக்சுவலி ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சுக்க அப்புறம் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா கவர்மெண்ட்ல லீகலாக அப்ளை பண்ணலாம். விசாவுக்காக கல்யாணம் முடிக்க போகிறே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசா வந்து அப்படியே நம்ம அமெரிக்கா போகலாம் தான் யார் நம்மளோட பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனோட பிளான். அப்படியே அங்கே போகிறாங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் மறுபடியும் இந்த சீனை காமிக்காங்க வீட்டில் அந்த சாரி அண்ட் அந்த சீனை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டில் காமிக்க போகிற பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க குடும்பம் மாதிரி. இல்லை நீ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை போய் மீட்டே பண்ணக்கூடாது கல்யாணம் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, மீட் பண்ணமான அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணுறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மச்சாரி பிராமின் ஃபேமிலி மேலே. கல்யாணம்னாலே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ண மாதிரி இருக்கும், சொசைட்டியில் எப்படி பேசுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நித்தியம் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன ஒன்றும் வர்ஜினாவா நினைக்கிற, நாளா வர்ஜினா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கே சீனுக்கு அப்புறம் நீ வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ ஜெயம் ரவியை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபிஸே வரக்கூடாது, பேபிஸோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது. ஏற்கனவே லேண்டே இல்லை, நம்மளுக்கும் ஒரு சொத்தே இல்லை, லேண்டே இல்லை, இனிமேல் இன்னும் பாப்புலேஷன் வந்தால் நல்லா இருக்காரு. பேபிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது பாப்புலேஷன் சூஸ் பண்ணுறாங்க. அவங்க மீட்டிங்லாம் முடிச்சுக்க அவங்க ஆஃபீஸில் இருக்க 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் ஃபான்ஸை நல்லா தான் பண்ணியிருக்கலாம், ஏன் வேற டாபிக் எடுக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அப்படியே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வாய்ஸில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற அது மாதிரி சொல்லி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வினய் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் நம்ம யோகி பாபு. வினய் அண்ட் யோகி பாபு. வினய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கே கேரக்டர் என்று ப்ளே பண்ணுறாரு. அண்ட் நம்ம யோகி பாபு ஒரு நார்மல் சாதாரண கேரக்டர். அண்ட் நம்ம ஜெயம் ரவி. இவங்கடா நம்ம ஜெயம் ரவியோட ஃப்ரெண்ட்ஸு. சரி, ஜெயம் ரவி இல்லை ரவி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரோட பேரை மாற்றிட்டாங்க. நம்ம ரவியேன்னு கூப்பிடலாம், ரவி இல்லை ஹீரோன்னு கூப்பிடலாம். ரவி ஆர் ஹீரோ. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பேசிக்காக பேரண்டிங்கு, இந்த சைல்டு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேபிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம வினய்க்கு பார்த்தீங்கன்னா குழந்தை மேலே இன்ட்ரெஸ்ட். கே பேரண்டிங். அதை பற்றியெல்லாம் சும்மா பேசிக்கிறாங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பெர்ம்ஸ பத்தி பேசிக்கிறாங்க. நம்ம ஸ்பெர்ம்ஸ நம்ம நிறைய ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அது மட்டும் இல்ல பிகாஸ் நாளைக்கே நம்மளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஸ்பெர்ம்ஸ நம்மளால யூஸ் பண்ணலாம். உங்களால ஆண்மை இல்லாம போயிடும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பெர்ம்ஸ உங்க ஒய்ஃப்க்கு தருவாங்க. ஸோ அது மாரி எல்லாம் இவங்க பேசி வச்சுருவாங்க. ஸோ அடுத்த சீன்ல அங்கேயே கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்பெர்ம் ஆஃபீஸ் அந்த பேங்க்கா அங்க போய் இருக்கிறாங்க. ஸோ அங்க போனோனே சும்மா குஜால் மாரி பென் டிரைவ வாங்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனோனே சும்மா அடி அடின்னு அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வினய் அண்ட் நம்மளோட யோகி பாபு சீக்கிரமா வந்துட்டாங்க. அண்ட் இவங்க யார் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரல. 1 ஹவர் ஆயிடுச்சு, 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வெளியே வராரு. அண்ட் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேங்கை தந்துடுறாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்குமே அந்த பாக்ஸ் அப்படியே நர்ஸு கிட்ட தராங்க சார். நர்ஸு பார்த்தீங்களா சும்மா அப்படியே கோமாவே இருக்க மாதிரி தான் காமிக்கும். பெருசா யாருக்கும் பேசிக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ நம்ம போய் நீங்க இந்த டீட்டெயில்ஸை பத்தி சொல்லுங்களேன். இப்போ இந்த ஸ்பெர்ம் வச்சு நம்மளால எவ்வளவு பேருக்கு உயிர் தர முடியும் அப்படின்னு சொல்ல போற அவங்க சொன்னா இந்த ஸ்பெர்ம் வச்சு நம்மளால ஒன் ஒரு இந்தியா பாப்புலேஷனே மேக் பண்ணல. நம்ம நர்ஸு சொல்ல இங்கேருந்து யோகி பாபு கலைக்க அப்போவா அடுத்த பாகுபலி ஆடிஷனுக்கு இவங்களாம் எல்லாரையுமே அனுப்பிடலான்னு சொல்றாங்க. அந்த 1.5 பில்லியன் பாப்புலேஷனு அப்படியே பாகுபலி ஆடிஷனுக்கு. பிகாஸ் பாகுபலி பையன் பெரிய சேர்த்து நிறைய பேர் நடிப்பாங்க. சாரி அதுக்கேற்ற மாதிரியே. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்ஸை பார்த்து சொல்றாங்க நம்ம ஹீரோ ஓகே. அதுக்கு அவங்க சொல்றாங்க அப்பாடி ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நர்ஸு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் உங்க ஸ்பெர்ம்ஸ் வேலை செய்யணும். பாப்புலேஷனா தரல ஆனா ஸ்பெர்ம்ஸ் கேப்பபிலிட்டி இருந்தா வரும். அதுக்கு நம்ம ரவி சொல்ற அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படியே போறாங்க. ஸோ அது போற பார்த்தீங்கன்னா அது பென்ட்ரைவ் இருக்குமே யூஎஸ்பி அடைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ யூஎஸ்பியில தான் எல்லா படமுமே இருக்கு. ஸோ அந்த படத்தை அப்படியே நம்ம ஜெயம் ரவி அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனால் அப்படியே அங்கே இந்த சீனை கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்மள நித்தியம் என்னன்னு இருக்காங்களே அவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விசாவுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த சீன்ல மறுபடியும் அங்கே கிளிக் பண்ணி அண்ட் நம்ம ஜெயம் ரவி சீனை காமிக்கிறாங்க. ஸோ இந்த 2 சீனுமே நீங்க பார்த்தீங்கன்னா பேரலாக நடக்கும். நித்யா மேனன் லைஃப் இன்னொரு லைஃப் அண்ட் நம்ம ஜெயம் ரவி ஒரு லைஃப் இன்னொரு லைஃப். ஸோ இந்த 2 லைஃப்மே எப்படி மீட் ஆகுறது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி அண்ட் எப்படி ஃபார்வர்ட் ஆகுறது இந்த படத்தோட கண்டினியூவேஷன். ஸோ வாங்க ஸோ இப்போ ஜெயம் ரவி வைஸ் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஃபேஷன் ஷோ மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்க ரேம்ப் வாக்கா ஆமாம் அங்கே நடக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகான பொண்ணு அண்ட் அந்த பொண்ணு தான் வின்னர். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இந்த சீனை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவங்க அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட கேர்ள் ஃப்ரெண்டு அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகிற பொண்ணு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழந்தை வேணாம் அப்படி இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ அப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நீ போய் எதுக்கு ஸ்பெர்ம் ப்ரிசர்வ் பண்ணு உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை மேலே பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ இதை கேட்டோடனே ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அப்படியே ஒரு ரூமுக்கு உள்ள கூப்பிட்டு போறாங்க. ஸோ ரூம் உள்ள கூப்பிட்டு போய் பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சின்னதா நிறைய ஃபைட் வருது. ஸோ லைட்டாக ஒரு சண்டை எப்படி சொல்லலாம் லவர்ஸ்குள்ள சண்டை வருமே அப்படியே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு சண்டை ஃபார்ம் ஆகுது. அண்ட் அந்த ஃபார்ம் ஆகுறது பார்த்தீங்கன்னா பெருசா பெரிய பிரச்சனையா போகுது. ஆனா அப்படியே அங்கன சீனை கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஒரு ப்ராஜெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை தான் செய்கிறாங்க. ஸோ அந்த வேலை நீங்க பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்க போற அவங்க ஆஃபீஸ் பாஸ் சொல்றாரு ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆக போரு நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களே அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போற பார்த்தீங்களா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு லைட்டா சர்ப்ரைஸ் தந்து போகலாம்னு போறாங்க. அப்போ போற பார்த்தீங்களா மேலே ஃப்ளாட் மேலே ஏறி உள்ள போற நீங்க பார்த்தீங்களா அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆளு வேற ஒருத்தி கூட படுத்துட்டு இருக்கா. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆக போரு. விசாக்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்போ பாத்தீங்கன்னா வேற ஒருத்தி கூட படுத்திருக்கா. வேற யாருமே இல்ல நித்யா மேனனோட ஃப்ரெண்டுடா. ஸோ அப்படியே அங்கன்னு என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை வருது. வைன் பாட்டில் எடுத்து நம்மளோட ஹீரோல பிஎஃபோட பாய் ஃப்ரெண்டு அவன் பக்கத்துலயே தூக்கி போடுறாங்க. அப்படியே அங்கன்னு சீன் கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி இருப்பாரு. அவரோட கல்யாணம் ஏற்கனவே சொல்லி வச்சேன் கல்யாணம் ஆக போறது. அண்ட் அந்த கல்யாணம் சீனுக்கு வந்துச்சு. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்காக நம்ம ஜெயம் ரவி அவங்க ஹீரோயின்ல அந்த மாதல் ஆக்ட்ரஸா லவ் பண்ணி தின்னாங்க. இவனால அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா நிற்போமா யாரோ கேள்விப்பட்டேன். படத்தை காலையிலே நேத்தே போய் பார்த்து வந்தாச்சு. ஸோ பேரு கடைசியா ஞாபகம் பர்ஃபெக்டா ஞாபகம் இல்லை. ஆனா நிற்போமான்னு வச்சுப்போம். நிற்போமான்னு வச்சுப்போம். பிகாஸ் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஸோ மன்னிச்சிடுங்க கைஸ். ஸோ நிருப்பமாக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா அவங்க பாத்தீங்களா வரவே இல்லை.
ஸோ அப்போ அவங்க அப்பா, அம்மா வந்து லெட்டர் மாரி தராங்க. அப்பா அவங்க லெட்டர்ல என்ன சொல்றாங்க, உனக்கு எனக்கு அட்ஜஸ்ட் ஆகாது. உனக்கு குழந்தை வேணாம். ஆனா எனக்கு குழந்தை வேணும். ஸோ நம்மகிட்ட லைட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ப இதோட முடிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க. நித்யா மேனன். அவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப சோகமா இருக்காங்க. பிகாஸ் லவ் ஃபெயிலியர் கூட இல்ல. மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அதே மாரி சோகத்துல இருக்காரு. பிகாஸ் அவருக்கும் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே சோகமா இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, நித்யா மேனன் ஒரு சீன் காமிக்கிறாங்க. அந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள போய் ஒரு ரூம் மாரி அவங்க வீட்ல ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பார்க்க 2 பேர் வராங்க. அந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நர்ஸ். ஸோ நர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனனோட சொந்தக்காரங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் பக்கத்துல பார்த்தீங்களா, அவங்களோட அத்தை கூட வராங்க. ஸோ அத்தையும் அதுக்கப்புறம் நம்மளோட நர்ஸு. இல்ல சொந்தக்காரங்க வச்சுக்கலாம். ஸோ நர்ஸுன்னே கூப்பிட்டுலாம். அத்தை, நர்ஸ் அப்படியே ரூம லாக் பண்ணிடுறாங்க. அண்ட் உள்ள போக பார்க்குறாங்க. அவங்க அப்பாவும் இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டோர ஓப்பன் பண்ணி அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போங்க பார்த்தீங்கன்னா, சிகரெட்டு நல்லா சரக்குலாம் வச்சிருக்காங்க. யார் நம்மளோட ஹீரோயின். பிகாஸ் நெறைய லவ்வோ, மேரேஜ் ஃபெயிலியர். ஸோ அதனால அப்படியே அவங்க 2 பேர் பிளான் பண்றாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த சோகமான சாங்கு. அண்ட் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஜெயம் ரவி சோகமா இருக்க மாரி பிளான் பண்ணிடுறாங்க. அண்ட் அப்படியே அங்கருந்து சீன கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போற மாரி காமிக்கிறாங்க. அண்ட் அந்த கல்யாணத்துல பார்த்தீங்களா, ஒரு ஒரு சொந்தக்காரங்க நெறைய பேருக்கு இப்பலாம் குழந்தை பொறந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு பொண்ண இவங்க பிடிச்சு பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, "இதே மாரி நீயும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய நெறைய பெத்துக்கோ. அங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாமாவோட பையன் இருக்கான் பாரு. அவனுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே தெரியும். நீ லவ் பண்ணி அவன் வித்து போனது எல்லாமே தெரியும். அவன் உன்ன அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கா? நீ ஓகே மட்டும் சொல்லு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிடலாம்னு" அப்படி சொல்லிடுறாங்க. அண்ட் அப்படியே அண்ணன் சீன கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் நர்ஸு சொந்தக்காரங்க நர்ஸு. அவங்க 2 பேருமே பேசுற மாரி காமிக்கிறாங்க. அவங்க பேசப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன முக்கியம்? குழந்தை தானே முக்கியம். ஸோ குழந்தை பொறந்தா ஆம்பளத்தனமே தேவைப்படாது. நம்ம டைரக்ட்டா குழந்தை பெத்துக்கலாம்னு அப்படி சொல்ல போற பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வேணாம் ஹீரோயின்ல சரி நம்ம நர்ஸுல சொல்றாங்க, வேணாம் வேணாம் நித்யா வேணான்னு சொல்றாங்க. ஆனா அப்படியே ஹீரோயினோட பேர் பார்த்தீங்கன்னா, படத்துல ஸ்ரேயா. ஸ்ரேயா வேணான்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க. அதான் ஐவிஎஃப். ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் சீன காமிக்கிறாங்க. அந்த ஐவிஎஃப்க்கு போற மாரி அந்த ஸ்பெர்ம்ஸ இன்ஜெக்ட் பண்ற மாரி அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ஓட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷனே இல்ல. ஸோ இப்போ 2 வீக்ஸ் தான் கல்யாணம் ஆகிச்சே. ஸோ லீகலா போகணும். எதுக்காக இப்போ நீங்க ஸ்பெர்ம் போய் கேட்க போற டாக்டர் கிட்ட சொல்ல போற ஒரு பக்காவான காரணம் வேணுமே. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 2 வாரம் தானே ஆகிச்சு. அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை. பிகாஸ் அவங்க என்ன சொல்றாங்களா, பாய் ஃப்ரெண்டுக்கே இது இல்லையா, அதனால ஆண்மையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்டு ஒத்துக்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, எனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன மன்னிக்க மாட்டா தெரியும். ஆனா சாரின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீன் வந்து கிளம்புறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க ஸ்பெர்ம்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க மெடிக்கல் ஷாப் போய் அந்த அந்த செக் பண்ண ஒரு எடுப்பாங்களே யூரின் டெஸ்ட், பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. அந்த ஃபீமேல் பிரெக்னன்ட்டா இருக்காங்களான்னு கோடு வச்சு செக் பண்ணாங்களே. அது செக் பண்ண அவங்க அது வாங்க போறாங்க மெடிக்கல்ல. ஒரு 10 கிட் வாங்கிட்டு போறாங்க. எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அண்ட் பாத்ரூம்ல உட்காந்து செக் பண்ணப்போ டபுள் கோடு காமிக்கிறேன். அவங்களும் ரொம்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அண்ட் அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. அங்க ஒரு பிரெக்னன்சியான ஒரு பாத் மாரி நம்ம நித்யா மேனன் நிறைய ஹேப்பியா இருக்க மாரி. அண்ட் இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி ஒண்ணு சோகமாவோட இருக்காரு. பிகாஸ் வேலைக்கு போனாலும் அவரால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அந்த பிரச்சனை இருந்த மாரி தான் இருந்துச்சு அவருக்கு. அண்ட் இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனன் போய் நம்மளோட அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அப்ப நம்ம வேற வழியே இல்ல. அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம நித்யா மேனன் என்ன சொல்றாங்க, இதுக்கு காரணம் அவன் இல்லன்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அம்மா என்ன சொல்றாங்க, "என்னடி சொல்ற?" அப்படி கேட்குறாங்க. அப்பதான் சொல்றாங்க, "நான் ஸ்பெர்ம் தானே தானே வாங்குனேன்." அப்படி சொல்லிடுறாங்க. என்னது அந்த ஸ்பெர்ம் நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். என்னோட ஸ்பெர்ம் தானே. அத கேட்டோனே நம்ம அவங்க அம்மா வந்து நம்ம நித்யா மேனன் டபால்னு அடிக்க, அவங்க அப்பா அவங்க அப்பா எதுக்கு அடிச்சேன்னு கேட்க, ஒரு மாரி ஒரு ஃபேமிலி ட்ராமா போகுது. அவங்க அம்மா என்ன சொல்றாங்களா, இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன் அவகிட்ட. நான் இந்த வீட்ல இருக்கணும், இல்ல அவ வீட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே அங்கன சீட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனன் வீட்ட விட்டு வெளிய போற மாரி காமிக்கிறாங்க. அண்ட் வெளிய போனோனே பார்த்தீங்கன்னா, அவங்க வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் அண்ணன் வீட்ல நீங்க பார்த்தீங்களா, நம்மளோட அத்தை கேரக்டர் வந்து அவங்களுக்கு உதவியா ஹெல்ப் பண்ற மாரி இருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெயம் ரவி அண்ட் நம்மளோட
ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை செய்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹீரோயின் இருக்காங்க நித்யா மேனன். அவங்களும் அதே ப்ராஜெக்ட்டுக்காக தான் வேலை செய்றாங்க. ஒரு பெரிய டீல் போல நடக்குது பெங்களூர்ல. ஆனா நம்ம இவங்க பிடிக்கணும். வாங்கி தான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் மாரி சொல்லிடலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பெங்களூருக்கு போறாங்க. யாரு நம்மளோட ஹீரோயின் பெங்களூருக்கு போறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பெங்களூர் தான் இருக்காங்க. ஸோ ஹீரோவோட ஸ்டோரி சொன்னேனே, அது எல்லாமே பெங்களூர்ல தான் நடக்கிறது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட நித்யா மேனன் போறாங்க. ஸோ அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நர்ஸுகிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோவோட ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம டொனேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த ஸ்பெர்ம் டொனேட் இல்ல. ஆக்சுவலி ஸ்பெர்ம ஃப்ரீஸ் பண்ண வச்சிருப்பாரு. அவரோட ஸ்பெர்ம்ஸ ஃபியூச்சர் யூஸ்க்காக. அந்த ஸ்பெர்ம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நர்ஸ் வந்து மாத்தி வச்சுடுச்சு. ஸோ மாத்தி வச்ச காரணத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்பெர்ம சேவ் பண்ண ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் டானருக்கு போகுது. ஸோ அந்த ஸ்பெர்ம் தான் நம்மளோட ஹீரோயினுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களு. நம்பளுக்கு அப்படிதான் சொல்லிடுறாங்க. அதனால நம்மளுக்கு அந்த சீன்ல அப்படிதான் காமிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லிடுறாங்களா, அந்த டீட்டெயில்ஸ்ல நம்ம நர்ஸ் கூட அதே ஹாஸ்பிட்டல் தானே. ஸோ அப்போலாம் சொல்றாங்க யாரோ பேட்ரிக் ஜேம்ஸ்ன்னு யாரோ ஒருத்தன் வந்து ஒருத்தனோட ஸ்பெர்ம்ஸ் தான் இதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ பேட்ரிக் ஜேம்ஸ் தான் நம்மளோட ஹீரோ போய் தரப்போரு. பேட்ரிக் ஜேம்ஸ் என்ற பேர்ல தான் தண்டிருப்பாரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சித்தார்த் தான். ஸோ ஒரிஜினல் பேர் தர வேணும்னா அந்த பேரை தண்டிருக்காங்க. ஸோ அப்புறம் நீங்க பார்த்தீங்களா, இவங்க பேட்ரிக் ஜேம்ஸ தேட பெங்களூருக்கு போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேற என்னன்னு பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி என்ன சொல்லணும், அந்த பிசினஸ் டீல் இருக்கு. அந்த ஃபிளாட்ல டிசைன் சூஸ் பண்ணி தரவும், நம்மளோட அந்த பெரிய ஒர்க் ஷாப் நடக்கும். ஸோ அதுக்காகவும் நம்மளோட ஹீரோயின் போகும். ஸோ ஒரே கலர் 2 வாங்க மாரி. யாரு அந்த ஸ்பெர்ம் டானரு அண்ட் அந்த பிசினஸ் டீல்ஸ்க்காக போறாங்க. ஸோ பிசினஸ் டீல்ஸ்க்காக போற பார்ட்டில நம்ம சித்தார்த் இருக்காங்க. நம்ம ஜெயம் ரவி என்ற சித்தார்த். அவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த ஹீரோயின பார்க்குறாங்க. யார் நம்ம நித்யா பார்த்து கொஞ்சம் இவங்க எப்படி பேசுறா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அண்ட் அடுத்த அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் நல்லா பேசுறாங்க. அப்படியே அங்கன்னு சீன் கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. அவங்க ஒரு அட்ரஸ் மாரி தராங்க. யார் நம்ம ஹீரோயின் பேட்ரிக் ஜேம்ஸ் அட்ரஸ் அந்த பார். ஸோ அந்த பார்ல தான் நம்மளுடைய ஜெயம் ரவி அவர்கள் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லப்போ என்ன சொல்றாங்கன்னா, "நான் இன்னைக்கு ஒரு பொண்ண பார்த்தேன்டா, செமையா இருந்துச்சுடா. செமையாவும் பேசிச்சுடா அந்த பொண்ணு. நல்லா இருந்துச்சு பார்க்கவும் அந்த பொண்ணு பேசவும்." ஸோ அப்படியே பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கீழ நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஸோ ஹீரோ உடனே போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. சும்மா கொஞ்சம் கதற போடுறாங்க. அப்படியே அங்கன்னு சீன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் போற மாரி சொல்றாங்க. ஆனா அப்பப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. ஸோ அப்படியே மேல வந்து பார்க்குறாங்க. ஸோ மேல உட்காந்து நம்ம ஹீரோ ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாரு. வினய் அண்ட் யோகி பாபு கூட கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிறாங்க. நல்லா கலாய்க்கிறாங்க. என்ஜாய் பண்றாங்க. அப்படியே அங்க சீன் கட் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபிஷ் செய்வாரு போல. அங்கேருந்து அப்படியே 2 பேரா லைட்டா இந்த டீட்டெயில்ஸா பேசுறாங்க. அவங்களோட சிங்கிளா நீங்க, இல்ல கமிட்டடா அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படியே நல்லா ரொமான்ஸா கொஞ்சம் நடக்கிற மாரி ரொமான்டிக்கா ரொம்ப ரொமான்ஸா இல்ல. லைட்டா ஒரு ஹக் மாரி தந்து முடிச்சிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஃப்ளைட் டிலேடான ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளைட்டு கன்ஃபார்ம் ஆன டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ட்ராப் பண்றது பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல. நம்மளோட ஜெயம் ரவி தான். ஸோ அப்படியே அங்கன்னு சீன் கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆயாச்சு. அவங்களுக்கு வெளிய குழந்தை வந்துச்சு. அண்ட் 8 இயர்ஸ் ஆஃப்டர்ன்னு இந்த சீன காமிக்கிறாங்க. ஸோ இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் ஹீரோயினுங்களுக்கு ஒரு பிசினஸ் டீல் மாரி வந்துச்சு. அண்ட் நம்ம ஜெயம் ரவிக்கு மறுபடியும் ஒரு பிசினஸ் டீல் மாரி வந்துச்சு. ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி பெங்களூர்லேருந்து சென்னை வராங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சென்னையில தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜெயம் ரவி இங்க வரப்போரு. எங்க சென்னைக்கு வரப்போரு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தாச்சு. அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பையன் இருக்கான். சுருட்ட முடி வச்சு. ஸோ அப்போ பையனும் வந்தோனே பார்த்தீங்கன்னா, பையன் வந்து நம்ம ஜெயம் ரவியோட ஜெயம் ரவி கால்ல இடிச்சுக்கிட்டு ஸோ கோவப்பட்ட ஜெயம் ரவி என்ன பண்ணாரா, ரொம்ப கோவம் இல்ல லைட்டா. அந்த பால் எடுத்து தூக்கி அடிச்சுட்டாரு வெளிய. ஸோ அப்படியே அங்கன்னு சீன் கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி போட்ட சுருட்ட முடி இருப்பாங்க. அவன் வேற யாருமே இல்ல நம்மளோட ஹீரோயினோட பையன் தான். ஸோ அவங்க இப்போ ஸ்கூல்ல பேசும்போது ஃபாதர்ஸ் டே ஏதோ ஸ்பெஷல் சொல்லும்போது அவங்க ஃபாதர் யாருன்னே தெரியாது. பிகாஸ் அவன் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி தானே. ஐவிஎஃப் ஒரு ஸ்பெர்ம் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணது தானே. ஸோ யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க அப்பா. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, மிலிட்ரி அது மாதிரி சொல்லிடுறாங்க. மிலிட்ரியில போய் சேர்த்து போயிட்டாரு அப்படிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அவனு ஸ்கூல்ல சொல்றான். ஆனா அவனுக்கு ரேங்க் நம்பர் அது மிலிட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் பேட்ச் நம்பர் அதெல்லாம் தெரியாம இருக்காங்க காரணத்துக்காக நிறைய பேர் அவனை ஸ்கூல்ல கலாய்க்கிறாங்க. நீ ஒரு டெஸ்ட் டியூப் பேபி, நீ ஒரு டெஸ்ட் டியூப் பேபி அப்படி ஏதோ கலாய்க்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி ஒரு டெஸ்ட் டியூப் பேபிடா. ஸோ கலாய்க்க போய் பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் ஏத்தார மாதிரி
காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல நீங்க பார்த்தீங்களா, நம்மளோட இவன் இருப்பானே நம்மளோட பையன். அவன் வீட்ல வந்து அவங்க தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாரி தான். தாத்தானா யாரு? நம்ம ஹீரோயினோட அப்பா. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ற மாரினா, என்னோட பால தொலைச்சுட்டாங்க ஒருத்தன். அவன் எனக்கு ஒரு புது பால் வேணும். அவங்க தாத்தா கிட்ட கேட்குறான். ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல இருந்து கேட்டாங்க. நம்ம நித்யா மேனன், "யாருடா அவன்? வா நாளைக்கு போய் கேத்துடலாம்னு" சொல்றாங்க. ஸோ நாளைக்கு போய் கேட்க போற நீங்க பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்ல. நம்ம ஜெயம் ரவி தானே அடிச்சிட்டாரு. ஸோ ஜெயம் ரவிக்கு நம்மளோட ஹீரோயினுக்கு 8 வருஷம் முன்னாடியே நம்மளுக்கு தெரியுமே. நெறைய 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாரிடா. அந்த பார்ல மீட் அப் பண்ணாங்க ஸ்டார்ட் அப் ஒர்க் ஷாப்ல. ஸோ 2 பேருமே "நீயா சித்தார்த்? நீ எதுக்காக இங்க வந்த?" ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க, "அந்த பிசினஸ் டீலுக்காக வந்தோம்." ஸோ அந்த பிசினஸ் டீல்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம நித்யா மேனனோட கம்பெனிய நித்யா மேனனே அனுப்பிடலாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கான பிசினஸ்க்காக பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல நெறைய அப்படியே நம்மளோட ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் அந்த பையனும் நல்லா பேசிட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பிசினஸ் டீல் ஒரு சைடுல நடக்குற நம்ம ஜெயம் ரவி, அதுக்கு பையனும் நல்லா பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயினோட பையன் இருப்பான். யார்? நம்மளோட கண்ணாடி சுருட்ட முடி. நம்ம என்ன கேட்கலாமா, ஹீரோயினோட பையனே வச்சுக்கலாம் அவனோட பேரு. ஸோ அவன ஸ்கூல்ல மறுபடியும் லைட்டா கலாய்க்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து பெங்களூர் கிளம்பி போயிடலாம். பிகாஸ் நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம், பெங்களூர்ல தான் அவங்க வீட்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க அத்தையும், அவங்க அம்மாவும். அவங்க அத்தை பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க அம்மா கூடயே இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நான் பெங்களூர் தான் இருப்பாங்களா? லைட்டா பேசிட்டு இருக்க போரு கேட்டேன். பிகாஸ் அவங்க பெங்களூர் போய் தானே ட்ரீட்மெண்ட்டே பண்ணாங்க. பெங்களூர் தானே ஸ்பெர்ம்ஸ் எடுத்தாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோ பெங்களூர்ல தானே இருந்தாங்க. அப்போ சித்தார்த்து. ஸோ அங்க தானே ஸ்பெர்ம்ஸ் எடுத்தாங்க. ஸோ அப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்றான்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சு ரயில்வே ஸ்டேஷன் போய் அவன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் நல்லா பாண்டிங் போகுது. யாருக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கு நம்மளுடைய ஹீரோயினோட பையனுக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் என்னன்னா, ஹீரோயினோட பையன் தான், வேற யாருமே இல்ல. நம்ம ஜெயம் ரவியோட பையனும் 2 பேருமே ஒண்ணு. பிகாஸ் ஜெயம் ரவியோட ஸ்பெர்ம்ஸ் தானே நம்ம ஹீரோயினுக்கு உள்ள இன்செக்ட் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பக்காவா. ஆனா இது யாருக்குமே தெரியாது. அந்த படத்துல நம்ம ஜெயம் ரவிக்கு தெரியாது, நம்ம பையனுக்கு தெரியாது, நம்மளோட ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அப்படியே அவங்க 2 பேர் ஸ்டோரி ஃபர்தரா மூவ் ஆகுது. அண்ட் அடுத்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த ட்விஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இங்க வராங்க. எங்க பார்த்தீங்களா? பெங்களூருக்கு. ஸோ பெங்களூருக்கு வரப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை நீங்க யாருக்குமே இல்லை. நம்மளோட யோகி பாபு இருக்காரு. அவர் என்ன பண்ணிடுறாரா, நம்பளோட இவங்க இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நிப்போமான ஒரு ஹீரோயினோட பேர் சொன்னேனே, ஹீரோயின்ல அந்த மாடலு நம்மளோட ஜெயம் ரவியோட எக்ஸ கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஸோ வீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவங்க யாரு? நம்மளோட நம்ம ஹீரோயின் ஸ்ரேயா இருக்காங்க. அண்ட் பசங்க இருக்காங்க. ஸோ இத பார்த்தோனே இவங்களும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. யார்? நம்மளோட ஹீரோயினு. "ஓ! உன்னோட எக்ஸ் வந்தாச்சா?" அப்படியே இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேவ் லென்த் லைட்டா வேவ் சிங்க் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நம்ம ஜெயம் ரவிக்கு, நம்ம நித்யமேனன். ஸோ இவங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, அளவு கொஞ்சம் டவுன் ஆக மாரி ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ அப்படியே அந்த சீன கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசிக்கிட்டு, நம்மளோட அப்பாவ பார்த்துக்கிட்டு, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பார்க்குறாங்க. யாரோட அப்பா? நம்மளோட ஜெயம் ரவியோட அப்பாவ பார்க்குறாங்க. அந்த ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே அங்க கட் பண்ணி, இங்க போயிடுறாங்க மறுபடியும் சென்னைக்காக. ஸோ சென்னைக்கு போய் அந்த மறுபடியும் பிசினஸ் டீல பார்க்க அவங்க மறுபடியும் போறாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க பார்த்தீங்களா, நம்மளோட ஹீரோவோட பர்த்டே வந்துச்சு. சரி, ஹீரோட பர்த்டே இல்ல, சாரி, ஹீரோவோட பையன், அதாவது ஹீரோயினோட பையனோட பர்த்டே வந்துச்சு. அண்ட் அந்த பர்த்டே டைம் பார்த்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்களா, ஹீரோயின் இல்ல, ஆக்சுவலி நம்மளோட மாதல் எக்ஸ் எக்ஸ் என்ன சொல்லிடுறாங்களா, "உனக்கு அவளுக்கு ஏதோ லவ் சிங்க் ஆகுறா. நீ எப்படி அவள பார்க்குறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னோட எக்ஸு. நான் உன்ன சின்சியரா லவ் பண்ணேன். நீ எப்பவுமே லவ் பண்ண போற எப்படி பார்ப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவள லவ் பண்ற." யாரு? நம்ம எக்ஸு நம்மளோட ஹீரோவ பார்த்து, நம்ம ஜெயம் ரவிய பார்த்து சொல்றாங்க. "நீ நித்யா மேனன லவ் பண்ற. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு, நம்ம எக்ஸு தாத்தா சொல்லிட்டு அங்கருந்து மறுபடியும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மள ஹீரோவுக்கு கொஞ்சம் லைட்டா உள்ள வருது அந்த காதல் தள்ளாடுறது. அண்ட் இன்னும் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக வேலை செய்றாங்க. அண்ட் நம்மளோட ஹீரோயினோட பையனோட பர்த்டே வந்துச்சு. ஸோ பர்த்டேக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் கேக் கட் பண்ண ரெடியா இருக்கான். ஆனா, நம்மளோட ஹீரோவுக்காக வெயிட் பண்றான். சோகமா இருக்கான். பிகாஸ் ஹீரோ இன்னும் வரவே இல்ல. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ அயர்ன் மேன் சூட் போட்டு நல்லா மாஸா என்ட்ரி தர்றாரு நம்ம ஜெயம் ரவி. அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி கேக் கட் பண்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி என்ன சொல்லிடுறாங்களா, எனக்கு இப்போ ஒரு மாரி இருக்கு. நான் வாஷ்ரூம யூஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, "நீ அந்த வாஷ்ரூம யூஸ் பண்ணலாம். என்னோட ரூமோட வாஷ்ரூமே." ஆனா வாஷ்ரூம் அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோயின் அவங்க அத்தை கூட பேச போயிடுறாங்க.
பசங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க ரூம்ல. ஸோ அப்படியே அவங்க விளையாடிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவர் இருப்பாங்க. யார் நம்மளோட அத்தை என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவனுக்கும் உனக்கும் பிடிச்சிருக்கு போல. நல்லா செட் ஆகுறடி. நீ பேசாம அவன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நம்மளோட அத்தை சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஓகேடா. ஆனா ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலன்னு நம்ம அத்தைய பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோன உள்ளார போறாங்க ரூமுக்குள்ள. ரூமுக்குள்ள போய் நம்ம ஹீரோயினோட கம்ப்யூட்டர்ல ஏதோ நோண்டுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ பிகாஸ் 2 பேருமே நம்ம ஒரே ப்ராஜெக்ட் தானே பண்றாங்க. அண்ட் 2 பேருமே வேற வேற கம்பெனி. ஸோ எந்த கம்பெனிக்கு வருதோ அதோட லாபம் தானே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நிறைய அந்த ப்ராஜெக்ட் ஏதோ நம்ம லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க. கணக்கு கால்குலேட்டர வச்சு அந்த மேத்தமேட்டிக்கலா ஏதோ இலைத்தலை வச்சு ஏதோ ஃபங்ஷன்ஸோ டிவைசஸ் ஏதோ பண்ணி அந்த சேஞ்சஸ் ஏதோ பண்ண பார்க்குறாரு. அண்ட் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கரெக்ட்டா என்டர் ஆகுறாங்க. ஹீரோயின் என்டர் ஆகி நம்ம ஹீரோவ பார்த்து நல்லா திட்டுறாரு. ஸோ இதனால தான் நீ என் பையன் கூட சேர்ந்து என்னது என் பையன் கூட சேர்ந்து ஆக்சுவலி என்னடா இவன டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட்ட நீங்க அஃபெக்ட் பண்ணலான்னு தானே நீ வந்தியா? அப்படி சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அண்ட் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இதெல்லாம் இல்ல, இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நீ அன்னைக்கு தானே சொன்ன இந்த ப்ராஜெக்ட் உனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு சப்போர்ட்டடா பண்ற. பொய் சொல்லாதன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இந்த சைடுல நீங்க பார்த்தீங்களா நம்மளோட ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அண்ட் அப்படியே அங்கன சீன கட் பண்ணி சார் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஹீரோ போய் நோண்டிருக்காங்க ப்ராஜெக்ட். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாருன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. நான் யாரா இருந்தாலும் அப்ப டவுட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் தான். ஸோ அப்படியே வேற சீன காமிக்கிறாங்க. இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஹீரோயினோட பாஸ் இப்ப வந்து சொல்றாங்க, வேற கம்பெனிலேருந்து யாரோ வேணுமே தப்பு பண்ண மாரி ஏதோ இருக்கு. அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பு அவங்களே ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கு. நான் அப்படி சொல்றாங்க. இல்லையா அந்த கம்பெனிக்கு தான் போயிருக்கோம். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்ல. நம்மளோட ஜெயம் ரவி கம்பெனி தான். ஸோ ஜெயம் ரவி கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவரோட பாஸ் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிய செம்மையா திட்டுறாரு. அண்ட் அந்த கோவத்துல பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அந்த வேலைய வித்துட்டு வந்துட்டாரு. அவரே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு புரிய வந்துச்சு. அண்ட் அப்படியே அங்கன சீன் கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா 2 பேருமே என்னது சேர்ற மாரி இல்ல. ஆம் இந்த சீன்ல இவங்க சேர்ற மாரி காமிக்கிறாங்க. யார் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா. பிகாஸ் 8 வருஷமா அவங்க இன்னும் பேசவே இல்ல. அவங்க அம்மா அன்னைக்கு ரூம் உள்ள போனவங்க தான் ரூம் விட்டு வெளியலாம் வந்தாங்க. நம்ம ஹீரோயின் வெளிய வீட்ட விட்டு போயிட்டாங்க. இன்னும் பேசவே இல்ல. அவங்க வீட்ல வந்து சேர போற பார்த்தீங்கன்னா, அவங்க பையன காணோம். அண்ட் போலீஸ் எல்லாம் வந்து மறுபடியும் தேடுறாங்க. பிகாஸ் இப்படா ரீசென்ட்டா காணாம போது மறுபடியும் கண்டுபிடிச்சா, நான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2வது தடவ காணாம போயிருக்கா. உங்க வீட்ல மட்டும் உங்க பையன் எப்படி 2 தடவையுமே காணாம போறான்னு நம்ம போலீஸ் கேட்குறாங்க. அண்ட் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அத்தைக்கு ஒரு கால் வரும். அண்ட் அந்த கால் பார்த்தீங்களா, நம்மளோட குட்டி பையன் இருக்கானே, நம்ம ஹீரோவோட பையன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சூட்கேஸ் லக்கேஜ் எல்லாம் எடுத்து போய் நம்மளோட ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டான் பெங்களூர்ல. ஸோ அங்கருந்து என்ன பண்றாங்க, நம்ம அங்கருந்து ஹீரோ என்ன பண்ணாரு, நம்ம பையன இங்கேருந்து கூப்பிட்டு வர்றாங்க. சென்னைக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஃபுட்பால் மேட்ச் போல. அந்த ஃபுட்பால் மேட்ச்ச உட்காந்து பார்க்குறாங்க. யாரு? நம்மளோட ஹீரோவும், ஹீரோயினு. அண்ட் 2 பேருமே பேசிக்காம 2 பேருமே அவங்க லவ்வ ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 2 பேருமே கமிட் ஆயிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிப்பாங்க. அண்ட் வேற சீன்ல நீங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் இவங்க 2 அண்ட் யார் நம்மளோட பையன்டா, ஹீரோனோட பையன்டா, ஹீரோட பையன்னு ஒண்ணும் யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்பெர்ம்ஸ் ரிலேட்டட் எவனுக்குமே தெரியாது அந்த படத்துல. ஸோ அப்படியே 2 பேருமே கமிட் ஆனதுமே அப்படியே அங்கன்னு சீட்டு பண்ணி வேற சீன காமிக்க இந்த சீன நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட வினய் இருப்பாரு. வினய்க்கு கல்யாணம் ஆகுற அதாவது கே தானே. ஸோ இன்னொரு கே கப்பிள்ஸ் கூட கல்யாணம் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. அந்த கல்யாணமும் நல்லா போயிடுச்சு. அண்ட் அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ விட்டு வெளிய வந்துட்டாரு. அவரு வேலை செஞ்ச கம்பெனிய தூக்கிட்டு என்னது தூக்கல. அவரே ரிசைன் பண்ணிட்டு வெளிய வந்துட்டாங்க. ஸோ அப்படியே இவரு வேற வேலைக்கு போற மாரி காமிக்கிறாங்க. வேற வேலை இல்ல. இவரே பர்சனலா ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்றாரு. அண்ட் அவரோட லேண்டுக்கெல்லாம் போய் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே இவங்க யார் அந்த குட்டி பையன் இருப்பானே, அப்படியே 3 பேருமே நல்லா ஜாலியா போற மாரி அந்த படத்த முடிச்சுறாங்க. ஸோ படத்தோட எண்ட் வரைக்கும் நீங்க பார்த்தீங்களா, இவர் தான் இவங்களோட பையன். இவங்க தான் உண்மையான அப்பாவுன்னு இந்த படத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த படத்த முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நெறைய படத்த பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா அவங்களுக்கு டைம நல்லா சேவ் பண்ண முடியும். ஸோ தேங்க் யூ நண்பர்களே.